வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது வீடே மணக்கும் வாழைத்தண்டு பருப்பு ரசம். வாழைத்தண்டில் சூப்பு, பொரியல், கூட்டு செய்வோம். ஆனால் இன்றைக்கி வாழைத்தண்டில் ரசம் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அப்புறம் ரசம் ரொம்ப துவர்ப்பாக தெரியும். வாழைத்தண்டை நறுக்கி கொஞ்சம் தயிர் கலந்த தண்ணீரில் போடணும். ஏன்னா தயிர் கலந்த தண்ணியில் போடும்போது தான் வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கும். வாழைத்தண்டு சாறு துவர்ப்பாக இருக்கும். அதனால் நான் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வாழைத்தண்டை மிக்சியில் அரைச்சி அதன் சாறை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பவுலில் அரைச்சி எடுத்த வாழைத்தண்டு சாறு, ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் எடுத்த புளிச்சாறு, அரை கப் வேக வைத்த துவரம்பருப்பு, இடித்து வச்ச 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 7 பூண்டு, நறுக்கிய பெரிய தக்காளி 1, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையாலேயே தக்காளியை நல்லா கரைக்கணும். கையாலே மிக்ஸ் பண்ணும்போது கைமணம் இருக்கும். கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறத விட கையாலே நல்லா கரைச்சிக்கிறது நல்லது. அடுத்து ரசத்தை தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், ஒரு பிஞ்சு வெங்காய வடகம், நசுக்கிய 2 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 2 போட்டு எல்லாத்தையும் வதக்கி கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றணும். வெந்தயத்துக்கு பதிலாக ஒரு பிஞ்சு வெங்காய வடகம் சேர்த்துருக்கிறேன். இதனால் ரசம் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அடுத்து ரசத்தை நல்லா கலக்கி விடணும். ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரை கூட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ ரசம் ரெடி ஆயிருச்சு. உப்பை கடைசியாக தான் நம்ம போடணும். பவுலில் தேவையான அளவு உப்பு போட்டு ரசத்தை ஊற்றி ரசத்தை நல்லா கலக்கி விடணும். பாருங்கள், ரசம் நல்ல மணமாக சூப்பராக இருக்குது. வாழைத்தண்டு சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கும், சிறுநீரகங்களை அகற்றும். வாரத்துக்கு 2-3 தடவை சூப்பாவோ ரசமாவோ செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் இதே மாதிரி ரசம் செய்து எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.